எக்ஸல்ல சார்ட் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணலாம்? ஸோ சார்ட் ஃபங்க்ஷன்ல நமக்கு மொத்தம் 4 ஆர்குமெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் அரே அது கம்ப்ளீட்டா மேண்டட்டரி. மீதி 3 ஆர்குமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல். கண்டிப்பா யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சார்ட் ஃபங்க்ஷனை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். நாம குடுக்குற சோர்ஸ் டேட்டாவ அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணி தர்றது தான் சார்ட். இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்னது? அரே. அந்த அரே ஆர்குமெண்ட்ல என்டையர் டேட்டாவை நாம ப்ரொவைட் பண்றோம். அதாவது எந்த டேட்டாவை சார்ட் பண்ணணுமோ அரேஞ்ச் பண்ணணுமோ அதை ப்ரொவைட் பண்றோம். சார்ட் இண்டெக்ஸ். இப்போ இந்த சார்ட் இண்டெக்ஸ்ல இருந்து எல்லா ஆர்குமெண்ட்டும் ஆப்ஷனல் இல்லையா? அப்ப சார்ட் இண்டெக்ஸை நீங்க கொடுக்கலன்னா டிஃபால்ட்டா ஃபர்ஸ்ட் காலம் இருக்கு இல்லையா? அதை எடுத்து சார்ட் பண்ணிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சார்ட் இண்டெக்ஸ்ல இந்த செலக்ட் பண்ண டேட்டா ரேஞ்சில் எந்த காலமை பேஸ் பண்ணி சார்ட் பண்ணணும். அப்ப நாம செலக்ட் பண்ண ரேஞ்சில் 1 2 3 3 காலம் இருக்கு. ஓகே, ஏபிசி கணக்கு கிடையாது. 1 2 3 அப்படி பார்த்தா நமக்கு தேர்ட் காலமை பேஸ் பண்ணி சார்ட் பண்ணணும். அப்ப சார்ட் இண்டெக்ஸ் வந்து 3. ஒருவேளை நீங்க 3ன்னு எதுவுமே கொடுக்கல, அந்த ஆர்குமெண்ட்டை ஒமிட் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலமை வச்சு டிஃபால்ட்டா என்ன பண்ணிடும்? சார்ட் பண்ணிடும். ஸோ அதுக்கு அடுத்தது சார்ட் ஆர்டர். என்ன ஆர்டர்ல தேவை? அசெண்டிங்னா பாசிட்டிவ் நம்பர், டிசெண்டிங்னா நெகட்டிவ் நம்பர். அதே மாதிரி பை காலமா பை ரோவா? டிஃபால்ட்டா பை ரோ தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். பை காலம் அப்படின்னாலும் நீங்க கொடுக்கலாம். பட் நமக்கு பை ரோ அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் கொடுத்தோம்னா கரெக்டா தேர்ட் காலம், அதாவது ஸ்கோர் வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல கரெக்டா இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே வந்திருக்கு. இல்ல டக்குன்னு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் காலமை பேஸ் பண்ணி தான்னா ஃபர்ஸ்ட் காலம் நீங்க கொடுக்கலாம். அது பாருங்க நெகட்டிவ், ஐ மீன் டிசெண்டிங் ஆர்டர்ல பார்த்தீங்கன்னா இருக்கும். இல்ல எனக்கு மல்டிபிள் காலமை பேஸ் பண்ணி சார்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல அப்ப நாம என்ன செய்யணும்? ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் காலம் அண்ட் தேர்ட் காலம் இது ரெண்டுத்தையும் பாத்தீங்கன்னா பேஸ் பண்ணி சார்ட் பண்ணணும். அப்போ அரே கான்ஸ்டன்ட், அதாவது கர்லி பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கோங்க. அந்த கர்லி பிராக்கெட்டுக்குள்ள செகண்ட் காலம், அதுக்கு அடுத்தது தேர்ட் காலம் இது கொடுத்தாச்சு இல்லையா? அதுக்கு அடுத்தது சார்ட் ஆர்டர்லயும் பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கணும். கர்லி பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் காலம் நமக்கு அசெண்டிங் ஆர்டர்லயும், செகண்ட் காலம் நமக்கு டிசெண்டிங் ஆர்டர்ல வேணும். அப்போ -1 கொடுத்துட்டு ஜஸ்ட் நாம கொடுத்துட்டோம்னா இப்போ கவனிச்சு பாருங்க, செகண்ட் காலம் அசெண்டிங் ஆர்டர்லையும் தேர்ட் காலம் நெகட்டிவ் ஆர்டர்லையும் பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்போ ஏ குரூப்ல என்னென்ன டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு, பி குரூப்ல டிசெண்டிங் ஆர்டர். ஸோ இப்படி உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி அழகா நீங்க சார்ட் பண்ணிக்க முடியும். சோர்ஸ் டேட்டால ஏதாவது சேஞ்ச் பண்றீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த டேட்டாவை என்னது ரிசல்ட்டும் அப்டேட் ஆயிடும். சோர்ஸ் டேட்டாவை அப்டேட் பண்ண போறீங்க, எக்ஸ்ட்ரா ஒரு டேட்டாலாம் ஆட் பண்ண போறீங்கன்னா பெஸ்ட் இந்த டேட்டாவை என்ன பண்ணுங்க, முன்னாடியே ஒரு டேபிளா வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஏன்னா டேபிள் அப்டேட் ஆக சோர்ஸ் டேட்டா ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிடும்.